அனைவருக்கும் வணக்கம். இதிகாச காலத்திலிருந்து இன்று வரை பலர் பலவாறாக சொல்லிக் கொண்டிருப்பது என்ன தெரியுமா? சூதாட்டம், சூது, அதனால் வரக்கூடிய கேடு என்ன, யாரெல்லாம் சூதாட்டம் ஆடி கெட்டு அழிந்து போனார்கள், எந்த குடும்பமெல்லாம் நசுங்கி போனது என்பதையெல்லாம் இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, வேத காலம் இதிகாச புராணங்களில் பார்க்குறோமே, அன்று முதல் இன்று வரை பலரும் சொல்லிக் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். ஆனாலும் சூதாட்டம் என்று சொல்லப்படக்கூடியது முற்றிலுமாக அழிந்து போனதா என்று சொன்னால் அழியவே இல்லை. நமக்கெல்லாம் நல்லா தெரியும், ஒற்றையன் லாட்டரி சீட்டு, அதை சுரண்டி சுரண்டி கெட்டு போனவர்கள் பலர். லாட்ரி சீட்டு வாங்குறதுல ஒரு சேமிப்பு தான் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அதுவும் மிகப்பெரிய சூதாட்டம் தான். நம்ம நாட்டில் ஒரு காலத்தில் பருத்தி ஆட்டம் அப்படின்னு ஒரு சூதாட்டம் இருந்தது. அடுத்து எல்லாருக்குமே நன்றாக தெரியும், குதிரை பந்தயத்திலே வைத்து பலர் எப்படி இழந்தார்கள். அந்த குதிரை பந்தயம் முற்றிலுமாக ஒழிய வேண்டும் என்று ஒழித்தாலும் கூட இன்றைக்கும் குதிரை பந்தய ஆட்டம் என்கின்ற சூதாட்டம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இது ஒரு பக்கம் அப்படின்னு சொன்னால், வெளிநாட்டுக்கு போங்களேன், அங்கே சூதாட்டம்லாம் எதுவும் கிடையாதா? நிறைய சூதாட்டம் உண்டுங்க. வெளிநாடுகளில் கேசினோக்களில் வீடியோ விளையாட்டுகள் என்று சொல்லப்படக்கூடியதில் அந்த நாட்டில் வாழக்கூடியவங்களும் சரி, வெளிநாட்டிலேருந்து போகிறவங்களும் சரி, அந்த வீடியோ விளையாட்டுகளில் ஈடுபட்டு பலவற்றை இழந்திருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக சொல்ல போனால், இந்த டூர்னு போகிறாங்க பாருங்க, அந்த டூர் போகிறவங்க இங்கே விளையாட்டுகளில், இந்த வீடியோ விளையாட்டுகளில் சேர்ந்து திரும்பி வரத்துக்கு கூட பணம் இல்லாமல் எல்லாத்தையும் இழந்து அங்கே அடிமைகளாக ஆனவர்களாக கூட இருப்பதை இன்றும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்படி சூதாட்டம் என்று சொல்லப்படக்கூடியது ஒருவருக்கு கேட்டினை தருவது மட்டுமல்ல, அவர்களை முற்றிலுமாக அழித்துவிடக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு கிராமப்புறங்களில் பார்க்குறோம், நேற்று நடந்ததும் சரி, இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பதும் சரி, இனி வருங்கால சந்ததியினரும் அதை தொடர்வார்களா என்கின்ற பொழுது மிகப்பெரிய அச்சத்திற்கு உரியதாக இருக்கிறது. என்ன தெரியுங்களா? அன்றைக்கெல்லாம் சூதாட்டம் என்கின்ற பெயரிலே கவராடுதல், வட்டாடுதல் என்கின்ற விளையாட்டுகளிலே ஈடுபட்டார்கள். தாயக்கட்டுதல், உருட்டுதல், தாயம் வைத்து ஆடுதல், அதே சமயத்தில் பரமபதம் ஆடுதல் என்கின்ற விளையாட்டுகள் மட்டுமல்ல, ஆடுபுலி ஆட்டம் என்பதிலே வைத்து இழத்தல், இப்படி பலவற்றிற்கும் என்ன செய்திருக்கிறார்கள்? பந்தய பொருளாக பலவற்றை வைத்து இழந்தவர்களுடைய வரலாறு நமக்கு நன்றாக தெரியும். இன்றைக்கும் அப்படிப்பட்ட விளையாட்டுகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. பல வகையில் மகாபாரதத்தை உருவானது என்று சொன்னால், தர்மபுத்திரன் எப்படி சூதாட்டத்தினால் எவ்வளவு பாடுபட்டான் என்பதை உணர்த்தக்கூடியதாகத்தான் மகாபாரதம் அமைந்திருக்கின்றது. ஆயிரங்கள் ஆவன நீதியை அறிந்த தருமன் தேயம் வைத்து இழந்தான் சிச்சி என்று மகாகவி பாரதியார் பாஞ்சாலி சபதத்திலே தர்மபுத்திரனை இழித்து உரைப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆம் நண்பர்களே, மகாபாரதத்தை எடுத்துக்கொண்டு பார்க்கும்பொழுது என்ன சொல்லுகிறார்கள்? அந்த சூதாட்டத்தினால் தர்மபுத்திரன் சூதாடுதல் எவ்வளவு தவறு என்பதை நன்கு உணர்ந்தவன் அதை சகுனிக்கு எடுத்து உரைக்கின்றான். ஆனாலும் அந்த பந்தயத்திலே அவன் ஈடுபட்டு எல்லாவற்றையும் இழந்தான். மனைவியை வைத்து இழந்தான். கடைசியில் என்ன ஆனது? அந்த நாட்டை இழந்து மற்றவர்களுடைய பேச்சிற்கு உரியவனாக தர்மம் என்பது அங்கே அழிந்து போனதாக உருவாகக்கூடிய ஒரு சூழல் வந்ததை நாம் பார்க்கின்றோம். அப்போ சூதாட்டம் இன்றைக்கும்
நம்முடைய பள்ளி சிறார்கள் முதற்கொண்டு மிக பெரியவர்கள் வரை எந்த வகையிலே ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? இன்றைக்கு செல்போன் வந்துருச்சு. அந்த செல்போனில் எத்தனை பேர் அதில் இருக்கின்ற விளையாட்டுகளில் விளையாடி தங்களுடைய இல்லத்திற்கே வீட்டிற்கே தெரியாமல் அவர்களுடைய வங்கி கணக்கில் இருக்கின்ற பணத்தினை எடுத்து எடுத்து இந்த விளையாட்டுகளில், அதாவது செல்போன் விளையாட்டுகளில் விளையாடி எல்லாவற்றையும் இழந்து அவர்கள் குடும்பமே பாதிக்கப்படக்கூடியதாக அமைந்திருப்பதை பார்க்கின்றோம். ஆகையால் சூதாட்டம் என்பது கூடாது. ஏழைகளாக இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யக்கூடாது? விரைவாக சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக இந்த லாட்டரி சீட்டு என்று சொல்லக்கூடியதில் எல்லாம் வாங்குதலாக இருத்தல் கூடாது. யாரோ ஒருவர் பெறுவதற்காக இந்த லாட்டரி சீட்டுகள் போன்றவை எல்லாம் என்ன செய்கிறார்கள்? ஒரு பெரிய விளம்பரத்தை வைத்து விடுகிறார்கள். ஒத்தருக்கு கிடைக்கப் போகிறது. அதே சமயத்தில் 1000 பேர் தங்களுடைய பணத்தை இழக்கிறார்கள். அவர்கள் வாயை கட்டி வயிற்றை கட்டி இதை போட்டால் நமக்கு பணம் வரும் என்று மிகுந்த நான் ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன், மிகுந்த நம்பிக்கையோடு பணத்தை வைக்கிறார்கள். ஆனால் மொத்தத்தையும் அதிலே இழந்துவிடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதே போல பலவற்றை சொல்லலாம். ஷேர் மார்க்கெட்னு சொல்லிட்டு போடுறாங்க. ஏற்றம் இறக்கம் என்பது இருக்கிறது தான். ஆனால் ஏற்ற இறக்கம் என்பதெல்லாம் வாழ்க்கையில் வரக்கூடியது. ஆனால் எதிலே வைத்து இறங்கி விடுதல் கூடாது. சூதாட்டம் என்பதிலே வைத்து நாம் சோம்பேறிகளாகி நம்முடைய மானத்தை விட்டவர்களாக ஆகிவிடக்கூடாது. ஏழைகளாக இருந்தால் நான் உயர வேண்டும், அதற்காக நான் என்ன செய்ய மாட்டேன், மிக விரைவாக பொருளை சேர்க்க வேண்டும் என்பதிலே கொண்டு போய் எதையும் வைக்க மாட்டேன். அதற்கு பதிலாக என்னுடைய காலம் இருக்கின்ற வரையில் நான் என்னால் எந்த அளவுக்கு உழைக்க முடியுமோ அந்த அளவுக்கு உழைத்து சம்பாதிப்பேன் என்று ஏழையானவர்கள் எண்ண வேண்டும். பணக்காரர்கள் கேளிக்கைகளில் செலவிடாமல் மற்றவர்களுக்கு தான தர்மம் என்று சொல்லக்கூடியதை வழங்குவார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லப்படக்கூடியது கிடைக்கும். ஆகையால் அன்பர்களே, சூதாட்டம் விரும்பேல் என்று கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.